One Health Super Speciality Hospital, GST Road, Vandalore. புதிய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் எதிரில். தொடர்புக்கு 0944502558. உங்க ஹெல்த்துக்கு One Health இருக்கு. இல்ல விஜய் அரசியலை வந்து அவர் அதான் ஒரு அப்சர்வரா அவர் கவனிக்கிறார். அவ்வளவுதான். என்ன பண்றாரு, எந்த இதுல போறாரு, என்ன ரூட், எப்படி ரூட் எடுக்கிறாரு, கூட்டணியா என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத அவர் ஆர்வத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கார். விஜயோட அரசியல்ல அவருக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கறத ரொம்ப ஆர்வமா அவரும் வந்து கவனிக்கிறார். போய் ரஜினியை பார்த்துட்டு வெளியே வந்து பிரஸ்ஸுக்கு வந்து ஒரு ரஜினிகாந்துக்கு ஒரு பிஆர்ஓ என்ன வேலை பார்ப்பாங்க, அந்த வேலையை வந்து கலைஞர் செஞ்சார். பிரஸ்ஸுக்கு வெளியே வந்து உட்காந்துட்டு பிரஸ்ஸுக்கு வந்து அவருக்கு வந்து ஒன்றும் இல்லைப்பா, சாதாரண இதுக்கு தான் வந்திருக்காரு, யாரும் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு மெசேஜ் சொல்லிட்டு போனார் கலைஞர். ஜெயலலிதாவை நேராக பார்த்து நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, திருத்திக்கங்க, இப்படி விரல் நீட்டி யாராவது பேச முடியுமா? அப்படி பேசின ஒரே ஆள் வந்து ரஜினிகாந்த் தான். ஆகாயம் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் விஜய் ஜெகா. நம்ம கூட இன்னைக்கு சினிமா ஜேர்னலிஸ்ட் சங்கர் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபைன், நல்லா இருக்கு. சூப்பர் சார். சார் இப்போ சூப்பர் ஸ்டார் அரசியல் இந்த ரெண்டு விஷயத்தையும் பிரிச்சே பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் அவர் வந்து அரசியல் விட்டு போனாலுமே இன்னைக்கு வரைக்குமே நியூஸ் பேப்பரில் ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் அரசியலை பற்றி அவரோட பார்வை எப்படி சார் இருக்கும்? கரண்ட் அரசியலில் வந்து அவர் ஒரு பார்வையாளர் தான் இருக்கார் இப்போது. ஏன்னா அதில் அவருடைய பங்களிப்புன்னு எதுவும் இப்போ இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப தீவிரமான அரசியலை வந்து அவர் பேசினார். யாரும் பேசாத அரசியலெல்லாம் பேசினார். யாரும் எதிர்பாராத ஒரு அரசியலை செய்யணும்னு ஆசைப்பட்டார். அது இங்கே சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது அவருக்கு முழுசாக தெரிஞ்சிருச்சு. அதனுடைய விளைவு வந்து என்னென்னா, இன்றைக்கி ஒரு அப்சர்வராக பார்த்துக்கிட்டு இருக்கார் எல்லாத்தையும். அல்லது யாராவது எதுக்காவது ஒரு தேவை, அவர் ஆலோசனை கேட்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ஆலோசனை பேசுகிறார், அவ்வளோதான். ஆனால் வெளிப்படையாக வந்து எந்த அரசியலும் பேசுகிறதில்ல, எந்த நிகழ்ச்சியும் வந்து அவர் பண்ணுறதில்ல. அதே போல் அரசியல் கேள்விகள் கூட வந்து நிருபர்கள் கேட்டால் நான் தவிர்த்துருங்க, நான் அரசியல் பேச வேணான்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு கடுமையாகவே வந்து அரசியல் பற்றி கேள்விகள் கேட்காதீங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு கேட்குறாரு. விஜய் சாருடைய அரசியல் வந்து ரஜினி சார் எப்படி சார் பார்க்குறதா? இல்லை, விஜய் அரசியலை வந்து அவர் அதான் ஒரு அப்சர்வராக அவர் கவனிக்கிறார், அவ்வளோதான். என்ன பண்ணுறாரு, எந்த இதில் போகிறாரு, என்ன ரூட், எப்படி ரூட் எடுக்கிறாரு, கூட்டணியா என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத அவர் ஆர்வத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கார். விஜயோட அரசியலில் அவருக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப ஆர்வமாக அவரும் வந்து கவனிக்கிறார். மற்றபடி வந்து அவர் நேரடியாக வந்து இதில் எந்த வகையிலையும் வந்து அவர் தலையிடவோ அல்லது அறிவுரை சொல்கிறதோ அதெல்லாம் வந்து இல்லை. இப்போ இருக்கிற அந்த கரண்ட் அரசியலை அவரோட சப்போர்ட் யாருக்கு சார்? அவர் வந்து 96லேருந்து 2004 வரைக்கும் நேரடியாக அரசியல் இருந்தார். அதாவது திமுக தலைவர் கலைஞர் இருந்தார் இல்லை, கலைஞர் கூடவே வந்து அவர் பல நிகழ்ச்சிகள் பயணித்தார், பல விஷயங்களுக்கு வந்து கருத்து சொன்னார். அதே போல் அந்த தேர்தல்களில் வந்து வாய்ஸ் கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவருடைய ஆதரவு யாருக்கு அப்படிங்கிறத வெளிப்படையாக செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் 2004 வந்து அவர் வந்து இனி வந்து அரசியல் பேச வேணாம், அரசியலுக்கு நம்ம கருத்து சொல்கிறதும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதோடு வந்து விலகிட்டார். ஏன்னா அந்த நேரத்தில் தான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அவருக்குமான அந்த உரசல் வந்து ரொம்ப உச்சகட்டத்தில் இருந்தது. வெளிப்படையாக வந்து இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து வாக்களிக்காதீங்க, என்னுடைய ரசிகர்கள் வந்து அவங்களுக்கு வாக்களிக்கக்கூடாது அப்படின்னு வெளிப்படையாக ப்ரெஸ் மீட் வச்சு சொன்னார். அது வந்து ஒரு மெகா ப்ரெஸ் மீட். அது கிட்டத்தட்ட அன்னைக்கே 300 பேருக்கு மேலே கூடின ஒரு ப்ரெஸ் மீட், 300 பத்திரிகையாளர்கள் 2004 யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ பெரிய ப்ரெஸ் மீட்டில் ரஜினி சார் வந்து தனக்கே உரிய ஸ்டைலில் சிகரெட் பிடிச்சிட்டு தான் வந்து அந்த ப்ரெஸ் மீட்டை நடத்தினார். அதில் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார். ஆனால் அந்த அறிவிப்பை மீறி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயித்தாங்க. அதில் ரஜினி கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அது எடுபடாமல் போச்சு. அவருடைய எதிர்ப்பு வந்து அந்த இடத்துல வந்து பலனளிக்கலை. மாறா இவர் யார் வந்து பதவி வரக்கூடாது, ஜெயிக்கக்கூடாதுன்னு சொன்னாரோ அந்த கட்சியை சேர்ந்தவங்க எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில் நின்று 7 பேர் நின்னாங்க, 6 பேர் வந்து எம்பி ஆகிட்டாங்க, மத்தியில் அமைச்சராகவும் ஆகிட்டாங்க. அதனால் வந்து அதோடு வந்து அவர் அரசியல் அந்த இதை வந்து விட்டுட்டார். சரி, நம்ம இனி வந்து வெளிப்படையாக எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரைப்படங்களில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாரு. அதே போல் வந்து சந்திரமுகியிலேருந்து வந்து அவர் சிகரெட் பிடிக்கிறது அது எல்லாத்தையுமே வந்து படங்களில் அவாய்ட் பண்ணிட்டு அவர் அந்த ரூட்டு போயிட்டார். அவர் திரும்ப வந்து அரசியல் பற்றி எங்கேயுமே வெளிப்படையாக பேசலை. ஆனால் அரசியல் நேரத்தில் வந்து அவர்கிட்ட கேட்பாங்க, அவருடைய வாய்ஸ் என்ன, யாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு, அல்லது தேர்தலில் ஓட்டு போட்டு அவர் வெளியே வரும்போது கூட வந்து அவரை விட மாட்டாங்க, யாருக்கு அவர் ஓட்டு போட்டார் அல்லது அது தெரிஞ்சால் போதுன்னு பார்ப்பாங்க. 2011 தேர்தல் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவர் யாருக்கு வாக்களித்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் லீக் ஆகிடுச்சு, தெரிஞ்சிருச்சு. அப்படி தெரிஞ்ச 3 மணி நேரத்தில் ஓட்டிங் ட்ரெண்டே மாறி போச்சு. இது வரைக்கும் வந்து அப்படியெல்லாம் யார் செஞ்சும் வந்து அந்த மாதிரி ஒரு மாற்றம் நடந்ததாக சரித்திரமே இல்லை. இதை வந்து எப்படின்னா காலையில்
10 மணிக்கு வந்து வாக்களிக்க வர்றார் ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜுக்கு. மீடியாலாம் அப்போ இதே லெவலுக்கு பெருகிடுச்சு. எல்லாரும் வந்து ரஜினியை சூழ்ந்துக்கிட்டு அவர் வந்து யாருக்கு வாக்களிக்க போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆர்வமும் நிற்கிறாங்க. அந்த பூத் வரைக்கும் வந்து போயிட்டாங்க எடுக்கிறதுக்கு. அவர் கரெக்டாக வந்து எந்த கட்சிக்கு வாக்களித்தாரோ அந்த பட்டனை அழுத்துற வரைக்கும் வந்து எடுத்துட்டாங்க. வீடியோ எடுத்துட்டாங்க. வீடியோ எடுத்து இம்மிடியட்டாக வந்து லைவாக வந்து போடுறாங்க. பார்த்தா வந்து அவர் அதிமுகவுக்கு தான், அதாவது அதிமுக கூட்டணிக்கு வந்து வாக்களிச்சிருக்காரு. அதில் ஓகே, எந்த வருஷம் அது வெளிப்படையாக 2011 வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சு. அடுத்த சில மணி நேரத்தில் அந்த ஓட்டிங் ட்ரெண்டே மாறி போச்சு. அந்த வருஷம் வந்து அதிமுக தான் ஆட்சிக்கு வந்தது. அந்த அளவுக்கு வந்து அவருடைய இம்பேக்ட்டுங்கிறது இருக்குது. அதுக்கு சொல்கிறேன். ஒரு டவுட் சார், இப்போ 96ல் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி பேசினவர் 2011 ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காருன்னா அவருக்குள்ள அந்த சேஞ்ச். ஆமாம், அது வந்து ஏன்னா அவரும் அந்த அரசியல் நிகழ்வுகள்லாம் கவனிக்கிறார்ல. அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு விருப்பு வெறுப்புன்னு ஒன்று இருக்குல்ல. நம்ம இவங்களுக்கு போடலாம், இவங்களுக்கு போட வேணாம், இவங்க வரலாம், இவங்க வரக்கூடாதுன்ற ஒரு இது ஒன்று இருக்கு இல்லையா அவருக்கு. அந்த இதை வந்து அவங்க அதில் பதிவு பண்ணார். இதை வந்து அந்த தேர்தலில் நின்ன திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் வந்து பின்னாடி அடுத்த நாளே சொல்கிறாரு, இந்த ஓட்டிங் பர்சன்டேஜே வந்து கிட்டத்தட்ட 3-5% மாறி போச்சு, நமக்கு அகைன்ஸ்டாக போயிடுச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா ரஜினிகாந்த் வந்து வாக்களிச்சுட்டு அந்த வாக்களிச்சதை வெளிப்படையாக காட்டிட்டு தான் வந்து காரணம் அப்படின்னு சொன்னார். அது ரஜினி காட்டல, பட்டு மீடியா அதை எடுத்து காட்டிடுச்சு. வெளியே வந்தவர் என்ன பண்ணார்னா மாற்றம் வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டார். ஐயோ, அதனுடைய விளைவு தான் வந்து இப்படி. ஆனால் கலைஞர் வந்து இது எதையுமே மனசில் வச்சுக்கல. உள்ளுக்குள்ளே இருந்தாலும் கூட ரஜினிக்கு எப்பயும் கொடுத்த அந்த மரியாதை வந்து அவர் கொடுத்தார். அப்போ தான் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. அடுத்த சில நாட்கள்லேயே அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. உடம்பு சரியில்லாமல் போன பிறகு வந்து மருத்துவமனைக்கு வந்து முதல்வராக இருந்த கலைஞர் தான் போய் நின்னார். போய் ரஜினியை பார்த்துட்டு வெளியே வந்து ப்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு ரஜினிகாந்துக்கு ஒரு பிஆர்ஓ என்ன வேலை பார்ப்பாங்க, அந்த வேலையை வந்து கலைஞர் செஞ்சார். ப்ரெஸ்ஸுக்கு வெளியே வந்து உட்காந்துட்டு ப்ரெஸ்ஸுக்கு வந்து அவருக்கு வந்து ஒன்றும் இல்லைப்பா, சாதாரண இதுக்கு தான் வந்திருக்காரு, யாரும் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு மெசேஜ் சொல்லிட்டு போனார் கலைஞர். அந்த தேர்தல் முடிஞ்சு தான் ஒரு பொன்னர் சங்கர் அப்படின்னு ஒரு படத்தோட ப்ரெஸ் ஷோ நடக்குது. இது கலைஞர் எழுதின கலைஞர் கதைவசனத்தில் வந்த படம் இது. அந்த படத்தோட ப்ரெஸ் ஷோ பார்க்குறதுக்காக ரஜினியை வந்து கூப்பிடுறாங்க. இவர் ஏற்கனவே ஓட்டு எப்படி போட்டார், அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. சரி, எப்படி போய் அவர் கூட உக்காடுறது அப்படின்ற தயக்கத்தில் வந்து நான் வரல, அல்லது எனக்கு காய்ச்சலாக இருக்குது, குளிர் காய்ச்சலாக இருக்குது, அதனால் வரலன்னு சொல்லிட்டு இவர் தகவல் அனுப்பிச்சிருக்கார். அது கலைஞர் சொன்னாரா, சூரியன் பக்கத்தில் வந்து உட்கார சொல்லு, குளிரெல்லாம் போயிடும் அப்படின்னு கலைஞர் வந்து சொல்லியிருக்கார். அந்த சூழலில் கூட அவர் இப்படி வாக்களிச்சிட்டாருன்னு தெரிஞ்ச பிறகு கூட கலைஞர் வந்து அதை ஒரு இதுவாக தான் எடுத்துக்கிட்டார், ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துக்கிட்டார். அதை வச்சு ரஜினியை வந்து எதுவுமே அவர் தப்பாக பேசவும் இல்லை. எந்த இடத்துலையும் ரஜினிக்கான அந்த மரியாதை நட்பு அவர் விட்டு கொடுத்ததும் இல்லை. அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அந்த பாண்டிங் வந்து கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே தான் இருக்கு. ஆமாம், நடந்துகிட்டே இருந்து எங்கேயுமே ஸ்டாப். அவர் வந்து எப்போ அரசியலுக்கு வரணும்னு முடிவு பண்ணாருன்னா, அதாவது ஜெயலலிதா இல்லை, கலைஞர் இல்லை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து கலைஞர் இல்லைன்னா கலைஞர் உயிரோடு தான் இருக்கார், ஆனால் செயல்பாட்டில் இல்லை. அந்த சூழலில் தான் வந்து அவர் நம்ம ஆட்சிக்கு வரணும். இங்கே வந்து ஒரு வெற்றிடம் இருக்குது, நம்ம வந்து அதை போக்க முடியும், நம்மளால் மக்கள் எதிர்பார்க்குற ஒரு ஆட்சியை நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்பி தான் வந்து அவர் அரசியலில் வந்து அறிவிச்சுட்டு உள்ளே இறங்கினார். 3 வருஷம் வந்து அவருடைய அரசியல் செயல்பாடு இருந்துச்சு. ஆனால் வந்து அவருக்கு ஒரு கட்டத்தில் நம்பிக்கை போயிடுச்சு, இது வந்து பெருசாக வந்து நம்ம நினைக்கிற மாதிரி மாற்றங்கள், நம்ம நினைக்கிற மாதிரி செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு இல்லை. அதனால தான் வந்து அவர் அமைதியாக விலகிட்டார். சார், அவர் இருந்த அந்த டைமில் அவர் பீக்கில் இப்பயும் பீக்கில் இருக்கார். ஸோ சினிமாவில் பயங்கர பீக்கில் இருந்த அந்த 96, 2000, 2010 இந்த மாதிரி டைமில் வந்து அவர் சொல்கிற ஒரு வார்த்தையும் மற்ற அரசியல் கட்சியெலாம் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களா சார், என்ன சொல்ல போகிறாரு ப்ரெஸ் மீட்டில் அப்படின்னு? 96லேருந்தே அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. 96க்கு முன்னாடியே இருந்தது ஆக்சுவலாக. ஏன்னா 96க்கு முன்னாடியே தான் ஜெயலலிதா ஆட்சி, அதில் வந்து ஏகப்பட்ட அவலங்கள், ஏகப்பட்ட கொடுமைகள், அதெல்லாம் அதை எதிர்த்து குரல் கொடுத்தவர் ரஜினி சார். அதை எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் குரல் கொடுத்தாரு. அதாவது ஜெயலலிதா கலந்துக்கிட்ட மேடையிலேயே நேருக்கு நேராக முகத்தை பார்த்து நேருக்கு நேராக விரல் நீட்டி நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, திருத்திக்கங்க அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? ஜெயலலிதாவை நேராக பார்த்து நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, திருத்திக்கங்க, இப்படி விரல் நீட்டி யாராவது பேச முடியுமா? அப்படி பேசின ஒரே ஆள் வந்து ரஜினிகாந்த் தான். அது எங்கே சேப்பாக்கம் கிரவுண்டில் நடக்கிற
மெகா விழா அது. அந்த விழாவில் வச்சு ரஜினி வந்து அந்த மாதிரி பேசினார். அது என்ன விஷயத்துக்காக சார் பேசினாரு? அது வந்து சிவாஜி கணேசனுக்கு நடந்த பாராட்டு விழா. அந்த விழாவில் வந்து எல்லாரையும் காக்க வச்சு உட்கார வச்சுட்டு இந்த அம்மா வந்து வராங்க, பின்னாடி லேட்டாக வராங்க, எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து விழான்னா, அதுவும் சிவாஜி மாதிரி ஒரு மூத்த கலைஞருக்கு பாராட்டு விழான்னா அவருக்கு மரியாதை அவருக்கு தான் இருக்கணும், மற்றவங்களுக்கு இருக்கக்கூடாது. மற்றவங்க எல்லாரும் அவருக்கு மரியாதை பண்ணணும். பட் இந்த அம்மாவோட இது வந்து அப்படி கிடையாது. இவங்க வந்து என்னென்னா, இவங்க ஒரு மேடைக்கு வராங்கன்னா இவங்களுக்கு தனி நாற்காலியிலேருந்து எல்லாமே தனியாக நடக்கும். இவங்க தான் வந்து எல்லாத்துலேயுமே வந்து மெயினாக பார்க்க, மற்றவங்கெல்லாம் சும்மா தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மனநிலை அவங்களுக்கு இருக்குது. அதனால் வந்து மூத்த கலைஞர்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அதே போல் இப்போ இருக்கிற இந்த ட்ரெண்ட் வந்து நல்லா இல்லை, இவங்க ஆட்சி செய்கிற விதம் சரியில்லை அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு ரஜினி நேருக்கு நேராகவே வந்து சொன்னார். அதனால் அந்த மாதிரி அரசியல் பண்ணவர் அவர். அதனால் அப்போ இருந்தே வந்து இவர் கண்டிப்பாக ஏதோ ஒரு இந்த மாற்றத்துக்கு வாய்ஸ் கொடுப்பாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மீடியாவுக்கு இருந்தது, அரசியல் கட்சிகளுக்கு இருந்துச்சு. அப்போ இருந்தே வந்து அந்த கேள்விகள் இன்னைக்கு வரைக்கும் தொடருது. ரஜினி யாருக்கு சப்போர்ட் பண்ணுவார், ரஜினி யாருக்கு வாய்ஸ் கொடுப்பார் அப்படின்ற அந்த குரல் வந்து அப்போ இருந்தே தொடருது. ரஜினி பார்த்திங்கன்னா 95, 96, 98 வரைக்கும் வந்து அவருடைய ரேஞ்ச் வந்து யாரும் நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்படி இருந்தது பீக். ஏன்னா பாஷா, முத்து, படையப்பா, அருணாச்சலம் இந்த படங்கள் எல்லாமே சில்வர் ஜூப்ளி படங்கள். இது எல்லாமே வந்து காசை வந்து கோரையை பிடிச்சிட்டு கொட்டுதுனாங்களா, அப்படி கொட்டுச்சு ப்ரொடியூசர்ஸுக்கு. இன்றைக்கி வரைக்கும் வந்து ரெக்கார்டு அந்த படங்கள் எல்லாம் யாரும் நினச்சே பார்க்க முடியாது. நீங்கள் தளபதியிலேருந்து தளபதி, அண்ணாமலை, உழைப்பாளி இந்த படங்கள் எல்லாம் அப்படியே யோசிச்சு பாருங்கள். எல்லாமே வந்து வசூலில் பீக்கில் இருந்த படங்கள், எதையுமே கம்பேர் பண்ண முடியாது. அண்ணாமலை பெரிய பிளாக் பஸ்டர்னா, அண்ணாமலையோட டபுள் பிளாக் பஸ்டராக எஜமான் படம் வருது, அதை ப்ரொடியூசரை அனௌன்ஸ் பண்ணுறாரு. அண்ணாமலை தான் அன்றைக்கி வந்து ட்ரெண்டிங்கு, அவ்வளோ பெரிய வெற்றி படம் அது. அதை நாங்கள் மிஞ்சிட்டோன்னு சொல்லிட்டு ஏவிஎம் அனௌன்ஸ் பண்ணுது எஜமான் படத்தில். அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டோம் நாங்கன்னு சொல்லி பாஷாவில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பாஷாவே மிஞ்சிருச்சுன்ட்டு முத்து படத்தை சொல்கிறாங்க. இந்த படத்தை மிஞ்சிருச்சுன்னு அருணாச்சலத்தை சொல்கிறாங்க. படையப்பா வந்த பிறகு படையப்பா தான் இன்றைக்கி வரைக்கும் தமிழ் சினிமாவில் அதிக ஆடியன்ஸ் பார்த்த ஒரே படம் வந்து படையப்பா தான் இன்றைக்கி வரைக்கும். அது ரெக்கார்டு. இப்படி இருந்தது அவரோட பீரியட். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருந்துப்பார், அரசியலில் அவருக்கு செல்வாக்கு எப்படி இருந்தது. அது வந்து படையப்பா பிறகு பாபா படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த பாபாவுக்கு பிறகு 2-3 வருடங்கள் அது மட்டும்தான் வந்து ரஜினி ஒரு கேப் விட்டுட்டார். சினிமா நடிக்கிறதும் சரி, அதே போல் படங்கள். பாபா வந்து சரியாக போகலை அப்படின்ன உடனே வந்து அவ்வளோதான்டா, இதோட வந்து ரஜினி ஒழிஞ்சிட்டாரு அப்படின்னு முடிச்சுட்டாங்க, எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. பட் அவர் வந்து ரொம்ப கேஷுவலாக சந்திரமுகியை வந்து அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஹிட்டாக கொடுத்துட்டு வந்தார். கண்டிப்பாக சார், அது அவரோட ஜேனரே கிடையாது. ஒரு பேய் படத்தில் வந்து இப்படி ஒரு காமெடி, ஒரு ஆக்ஷன் பண்ணி அந்த படத்தை 900 நாள் ஸோ பயங்கரம். 900 நாள் ஓடின ஒரே படம் இன்னைக்கு வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் அந்த ஒரு படம் தான். 900 நாள். அது முன்னெல்லாம் வந்து ஹரிதாசன் ஒரு படத்தை சொல்லுவாங்க, 3 தீபாவளிகள் பார்த்துச்சு அந்த படம் சொல்லுவாங்க. இந்த படம் அப்படி இல்லை, 4வது தீபாவளியே பார்த்த படம் அது. ஒரு தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் வந்து படத்தை ரிமூவ் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே போய்ட்டு சாந்தி தேட்டரில் போய் சண்டை போட்டாங்க ரசிகர்கள்லாம். ஏன் படத்தை தூக்குற, 1000 நாள் ஓட்ட முடு அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி ஓடின படம் அது. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வெற்றியை. ஆமாம், அதான் அந்த 98 வரைக்கும் ஒரு பீக் இருந்தது அவருக்கு. அதன் பிறகு சந்திரமுகிக்கு பிறகு வேற ஒரு ரேஞ்சு. சந்திரமுகிக்கு பிறகு எப்படின்னா, ஆல் இண்டியா ஸ்டார்ஸ் யாருமே பீட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய லெவலுக்கு போயிட்டார். நீங்கள் எந்திரன் படம் வரும்போது அவருடைய ஸ்டேச்சர் என்னங்கிறத சொல்கிறேன். NDTVயில் வந்து ஒரு தனி நிகழ்ச்சி ஒன்று நடத்துகிறாங்க. பாலிவுட்டில் இருக்கிற 3 கான்கள் 2 பச்சன்கள் யாருமே வந்து ரஜினிக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பாலிவுட்டில் 3 கான்களையும் பீட் பண்ணிட்டார் ரஜினி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எந்திரன் வந்து ஆல் இண்டியா லெவல் படமாக ரிலீஸ் ஆகுது. அது 375 crores ஃபார் த ஃபஸ்ட் டைம் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. NDTV சேனல் அனௌன்ஸ் பண்ணுது, நம்ம யாரும் சொல்லலை. காரணம் வந்து அதுவும் சன் பிக்சர் படம் தான். சன் பிக்சர் வந்து செபிக்கு வந்து கொடுத்த கணக்கில் வந்து அந்த அமௌண்ட்டை அவங்க நோட் பண்ணியிருந்தாங்க. அதனால் வந்து அந்த இதை அனௌன்ஸ் பண்ணும்போது ரஜினியோட ரேஞ்ச் வந்து ஆல் இண்டியா லெவலில் டாப்புக்கு போச்சு. அப்படி இருந்தவர் இப்போ அரசியலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன நினைக்கிறாரோ அது சரியாக பண்ணக்கூடிய ஒருத்தர். அவரோட டிசிஷன் எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக போல்டாக எடுக்கிறவர். ஸோ வேண்டாம் அப்படின்ட்டு ஒதுங்கிட்டு இப்போது சினிமாவில் ஃபுல் கான்சன்ட்ரேஷன். ஆமாம், அவர் கடைசி வரைக்கும் அவருக்கு சினிமா தான். இன்னொன்று அவரோட பேஷனே சினிமா தான். உங்களுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு அவரை யாராவது கேட்டாங்கன்னா, கடைசி வரைக்கும் நான் சினிமாவில் இதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் வந்து அவர் நினைப்பார். அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி அவருக்கு. கண்டிப்பாக சார். ஸோ இன்றைக்கி சூப்பர் ஸ்டாருடைய பொலிட்டிக்கல் பற்றியும் சினிமாவை பற்றியும் நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக பேசிட்டு இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி.